ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒன் பீஸ் நாடு. நம்ம இன்னைக்கு என்ன அனிமி பார்க்க போறோம்னா சக்கமோட்டோ டேஸ். இப்போ ரீசெண்டாக இப்போ ஜனவரியில் தான் இப்போ ஸ்டார்ட் ஆகியிருக்கு. நான் உங்கள் எரின் ஏகர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ராங்கி இணைக்கிறார். ஹலோ ஃப்ராங்கி. வணக்கம் எரின் ஏகர். ஃப்ராங்கி தான் இன்னைக்கு நான் சக்கமோட்டோ டேஸ் இன்னைக்கு 2 எபிசோட் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலி இந்த சக்கமோட்டோ டேஸ் பார்க்கும்போது? எப்பா இந்த இப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்லுவேன். இந்த இயரே வந்து ரொம்ப நல்ல அனிமி சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த இயரோட பெஸ்ட் அனிமி சொல்லுவாங்கல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். இது வரதுக்கு முன்னாடி நிறைய டாக்ஸ் எல்லாம் போய் சொல்லுவாங்கல்ல. இது வந்து ஒரு எப்ப வரப்போகுது ஏறிங்க ஆக போகுதுன்னு நானே ஆக்சுவலி இந்த அனிமிக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ராங்கி. இந்த அனிமி நான் பார்த்தல ஃபர்ஸ்ட் எபிசோட் நான் எதிர்பார்க்கல. சரி சும்மா எப்பயும் போல நான் ஆக்சுவலி எதுவுமே நான் எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம தான் போனேன். உள்ள போய் பார்க்க எனக்கு அந்த டாண்டர் ஒரு கிரேசி ஃபீல் மாதிரி கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு கிரேசியான ஒரு ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து சொல்லுவாங்கல்ல, ஜான்விக்க ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல ஒரு காமெடியா எடுத்தா எப்படி இருக்கு சொல்லுவாங்கல்ல. அதான் ஜான்விக்கு பாய்ஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிச்ச மாதிரி ஒரு அனிமி இதுல தெரிஞ்சது எனக்கு. எனக்கு வந்து ஜான்விக் பிளஸ் டெட்பூல் வந்து ஒரு காம்போ சொல்லுவாங்கல்ல. ஆமா ஃப்ராங்கி. அதாவது என்ன இதுல என்ன கான்செப்ட்னா, ஒரு அசாசின் வந்து திருந்தி ஒரு ஹவுஸ் ஹோல்டு லைஃப்ல வாழ பாக்குறான். அது திருப்பி அந்த அசாசின்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இப்ப எப்படி அவன் குடும்பத்தை காப்பாத்துறாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. பட் அது செம்மையா கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பார்க்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றதுன்னே தெரியல. முதல் 2 எபிசோட்லயே இப்ப அதான் இந்த கதையோட ஒன்லைன் பார்த்தா ரொம்ப சிம்பிள். இந்த கதையோட ஒன்லைனை இந்த படத்திலே ஒரு 3 நிமிஷத்துல சொல்லிடுவாங்க. இந்த ஒரு ரிட்டையர்டு சொல்லுவாங்கல்ல, ஒரு ரிட்டையர்டு அசாசின் சொல்லுவாங்கல்ல, அவனுடைய லவ்வருக்காக வந்து அவனுடைய அசாசின் லைஃபை வந்து விட்டுட்டு வந்துடுறான். அதனால அசாசின் வந்து அவங்களை வந்து எப்படி துரத்துறாங்க இல்ல திருப்பி கில் பண்றாங்க, ஃபேமிலியை வந்து அவன் காப்பாத்த ட்ரை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது போக கிரேசியான விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த நம்ம ஹீரோ பேர் சக்கமோட்டோ. அந்த சக்கமோட்டோங்கிற நேம்ல தான் இந்த டைட்டிலே வச்சிருக்காங்க. அவர் அந்த சக்கமோட்டோவே இன்ஸ்பிரேஷனா ஒருத்தர் வந்து வச்சு அவன் அசிஸ்டண்டா ஒருத்தர் இருக்கான். லைக் ஜான்விக்ல எப்படி அந்த பலரீனாக்கு இன்ஸ்பிரேஷன் ஜான்விக்ன்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் ஆட் பண்ணி அவனுக்கு ஒரு சைக்கிக் பவர் இருக்கு, அவனுக்கு மனசுல தோன்றதெல்லாம் கேட்க சொல்லுவாங்கல்ல. உண்மை. நம்ம ஹீரோக்கே பாத்தீங்கன்னா சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஜாப்பனீஸ் அனிமிக்கு ஒரு உரிய இது சொல்லுவாங்கல்ல, சூப்பர் பவர். இது வந்து ஜானர் வந்து இதுல என்ன எனக்கு கிரேசியான என்ன, அந்த லவ்வுக்காக ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் போவாங்கிற விஷயத்த காமிச்சிருக்கு. அழகா ஒல்லியா இருந்தாப்ல, ஃபேமிலி மேன் ஆனது தொப்பை போட்டு மனுஷன். ஆனா இருந்தாலும் அந்த ஒரு இது பிடிப்பு அவங்க கிட்ட இருக்குது. இப்ப வந்து ஒரு ஸ்பாயிலர் சொல்றேன். இன்னும் ஒரு 2 எபிசோட் கழிச்சு தலைவர் ஃபில்ம் ஆயிடுவார் வந்து. ஐயோ தலைவர், இதெல்லாம் சொல்லாதீங்க ஃப்ராங்கி. மிஸ்டர் ஃப்ராங்கி இவ்வளவு சொல்லாதீங்க, எனக்கு மனசு வலிக்குது. நானும் மங்கா படிக்கலாம்னா நான் இந்த ஸ்பாயிலர் கேட்ட சொல்லுவாங்கல்ல. தலைவர் வந்து திருப்பி வந்து ஃபைட்ல இறங்கி எங்கால் பாடி வெயிட் வந்து திருப்பி எங்கால் 6 பேக் வச்சுட்டு வருவாருன்னு ஒரு ஸ்பாயிலர் பார்த்தேன். வந்து அது உண்மையான்னு தெரியல. ஃப்ராங்கி ஸ்பாயிலர்லாம் சொல்லாதீங்க ஃப்ராங்கி. எனக்கு பிடிக்காது, இதெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. நம்ம குண்டா கொழுக்கு முழுக்கு அழகா இருக்காப்ல. அந்த ஒய்ஃபுக்குமே அதான் பிடிச்சிருக்கு. நீங்க இப்ப ஒல்லியாக சொல்றீங்க, அவர் ஒல்லியெல்லாம் ஆக வேணாம். தலைவர் வந்து அந்த தனக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டு நாங்கள் தொப்பை ஏத்திட்டு இருக்காரு சொல்லுவாங்கல்ல. இன்ஸ்டன்ட் ராமன். நானே இன்ஸ்டன்ட் ராமன் ஃபேன் தான் ஃப்ராங்கி. அவருமே இன்ஸ்டன்ட் ராமன் ஃப்ராங்கி என்ன பாத்துக்கோங்களேன். சீன் வரும் தெரியுமா, வந்து எங்களுக்கு அந்த ராமன் ஸ்டிக் வந்து பிடிச்சி 2 புல்லட் வந்து கேட்ச் பண்ணுவாங்க தெரியுங்களா. ஜான்விக்கு நம்மளால சாப்ஸ்டிக்ல புல்லட் பிடிப்பாப்ல. ஐயோ எனக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸான சீனு. அது வந்து அந்த ஒரு ஃப்ரேம் பாருங்க ஜீனு, அந்த ரஜினி டெம்ப்ளேட் வரும் பாத்தீங்களா, அந்த ஒரு ஃப்ரேமோட வச்சு பார்க்கலாம். என்னடா இது ஒரு எதிர்பார்க்க யாரா நீ நினைச்ச பண்ண அந்த ஸ்டிக்கை வச்சு யாரா கன்னை ஸ்டாப் பண்ண முடியுமா? இது அந்த தமிழ் படத்துல வர சீன்மே இருக்கு சொல்லுவாங்கல்ல, ஆனா ஒரு காமெடியா இருக்கு சொல்லுவாங்கல்ல. நம்மால சண்டை போறது எல்லாமே குக்கிங் யூட்டென்சில்ஸ் தான். வெறும் ஸ்பூனு, வேற அந்த பாத்திரம், அந்த அதுதான் உனக்கு வெப்பன்ஸே. நம்மளுக்கு ஒரு சொல்லிட்டா இதுல வந்து ஜான்விக் ரெஃபரன்ஸ் வந்துருக்கும். எங்கால் ஃபர்ஸ்ட் சீனே வந்து பென்சிலாதான் ஒருத்தன் தெரியுமா. ஆமா எனக்கு தெரிஞ்சு இது வந்து எப்படி இருந்தாலும் இதோட ஜான்விக்கோட ரெஃபரன்ஸ் வந்து எக்கச்சக்க ரெஃபரன்ஸ் இதுல வர சொல்லுவாங்கல்ல. இல்ல உண்மை, அந்த கொலுற சீனும் சரி எல்லாமே ஜான்விக்கோட ரெஃபரன்ஸ் அப்படியே கொடுத்திருக்க. அந்த கோட் சூட்டு நம்மால அப்படியே சுத்திட்டு இருந்திருக்காப்ல. என்ன அந்த சூப்பர் மார்க்கெட் போகாம இருந்தா என்ன ஜான்விக்காவே இருந்திருப்பாரு. சூப்பர் மார்க்கெட் போனதே தப்பு. அதான் சூப்பர் மார்க்கெட் போகலன்னா என்ன இருக்கு தலைவர் ஒண்ணது, அது வேற லைஃப் சொல்லுவாங்க. ஒரிஜினல் ஜான்விக்குமே இருந்திருக்கு சொல்லுவாங்கல்ல. ஐயோ உண்மை. அந்த சூப்பர் மார்க்கெட் போயிட்டு அந்த மனுஷன் இத்திரசாய் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளவுதான் முடிஞ்சு. அங்கால் கண்ணாடி உடச்சிட்டாப்ல. ஐயோ அதுக்கப்புறம் தலைவர் வந்து அதான் எங்கால் லவ் பண்ணாரு, குழந்தை பிறந்துச்சு, எங்கால் தொப்பாய் வந்துருச்சு சொல்லுவாங்கல்ல.
இது போக ஹவுஸுக்குன்னு ஒரு ரூல்ஸ் வேற இருக்குது. இப்ப என்ன ஹவுஸ் ரூல்ஸ் படி யாரையும் கொல்லக்கூடாதாம்மா. அதனால கொல்லாம லைட்டா அந்த அடியோட அது அந்த மயக்கத்தோட நம்ம ஆள் வந்து காப்பாத்திட்டு இருக்கிறாப்ல. ஓடமா போட்டு தள்ளமா வந்தோமா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் இருக்காரு. ஆனா அவருக்கே ரூல்ஸ் கொடுத்து நீ குடும்பத்துல உன்னோட ஒன்னா ஆயிட்டாங்க செகண்ட் எபிசோட்ல. ஐயோ பார்ட்டா இது நெட்ஃபிளிக்ஸ் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 11 எபிசோட் வரப்போகுது. அப்புறம் அடுத்த பார்ட் வந்து ஜூலைல வந்து 11 எபிசோட் சொல்லுவாங்கல்ல, எதுவுமே பிளான் பண்ணிருக்காங்க வந்து. அதனால நமக்கு வந்து முதல் 11 எபிசோட் தான் பாக்கியம் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஜூலை வரை வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம வந்து என்ன கேட்சப் பண்ணிக்கிற வேண்டியதான். என்ன ஃப்ரெண்ட் சொல்றீங்க? நான் ஒரு பாட்டு தான் நினைச்சிட்டு சரி 12 எபிசோட முடிஞ்சதுன்னு நினைச்சேன். இதுக்காக என்ன 2 மாசம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். என்ன 10 எபிசோட் வர்றதுக்கு 2 மாசத்துல முடிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் என்ன 2 மாசத்துக்கு இதை வெயிட் பண்ற மாதிரி இருக்கே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல நம்மளுக்குன்னு இது என்ன இதெல்லாம் பழக்கப்பட்டது தானே. இது வந்து ஒன் பீஸ் ஃபேனா இருக்கிறப்ப நம்மளாம் வாழ்க்கையே மங்காலதான் போயிட்டு சொல்லுவாங்கல்ல. ஐயோ இப்ப இதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்க. இதெல்லாம் டார்க்கஸ்ட் பாஸ்ட். இதெல்லாம் ஒன் பீஸ் வேற 6 மாசம் இது ஏப்ரல் அடுத்து வரும்னு இருக்கான். நம்ம நிலைமை சொல்லுவாங்கல்ல, மங்கா அது வர கொடுமை சொல்லுவாங்கல்ல, 2 வாரத்துக்கு ஒரு பிரேக் விட்டுட்டு இருக்காங்க வந்து. ஐயோ அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. அது ஹெல்த் இஷ்யூங்க. இன்னைக்கோ அன்னைக்கோன்னு எதை இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவர் கேஸ். அதனால அவர் பொறுமையாவே பண்ணிட்டு போட்டோம். நம்ம இந்த அனிமே பத்தி மட்டும் பேசிடுவோம். மங்கா கொடுத்த வண்டி போக சொல்லுவாங்கல்ல. அதுதான் நம்ம அது அந்த டார்க்ல வேணாம். நம்ம வந்து இந்த அனிமையோட பேசிட்டு நம்ம விட்டுருவோம். அது வரட்டும். அது பொறுமையா வரட்டும், நம்ம பேசிக்குவோம், பிரச்சனை இல்லை. ஒரு கண்டினியூஸா ஃப்ளோல வரும்போது நம்ம ஒன் பீஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். ஃப்ராங்கி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா பல சீன்ஸ் வந்து எனக்கு அது கண்ணு முன்னாடியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சூப்பர் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஏதோ பழைய பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது. திடீர்னு அந்த நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டதும் ஒரு 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 பட்டன் அழுத்தினது அப்படி கன்னா வருது. அந்த ஜான் வீக்ல எப்படி அந்த திரும்பி வரும்போது அந்த கதவு கிட்ட கன்னு வரிசை அடிக்க வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஷோகேஸ் மாதிரி, அதுல இருந்து ஒரு கன்னை தூக்குறேன். பார்த்தா வெறும் ஸ்டன் கன்னு தான். நான் அந்த AK-47 எல்லா டைப்ல கன் இருக்கு. நம்மளால அது எதையுமே நான் யூஸ் பண்ணல முதல் எபிசோட்ல. பட் ஆனா இட்ஸ் ஓகே. நம்மால வந்து ஹவுஸ் ஹோல்டா மாறிட்டாப்ல. அதனால ஒரு அக்செப்டன்ஸா போயிடுச்சு. என்ன இப்ப செகண்ட் எபிசோட்லன்னு பார்க்கும்போது தான் எனக்கு அந்த அவங்களோட லவ் ஸ்டோரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்படியே டச்சிங்கா இருந்துச்சு அந்த செகண்ட் எபிசோடு. என்னன்னா அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரூல்ல சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த குடும்பத்தோட ரூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி இது கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டுருப்பாங்க சொன்னேன்ல. எனக்கு ஆக்சுவலா இது எப்படி உருவாச்சுங்கிறத சூப்பரா காமிச்சிருப்பாங்க. ஒய்ஃப் அப்படியே அந்த மேல அந்த பால்கனில இருந்து கீழே குதிக்கிறதும் அப்படியே நம்மால வந்து அங்க இருந்து ஒட்டச்சுக்கிட்டு போயிட்டு அந்த ஹீரோயினை பிடிச்சி அப்படி அந்த ப்ரொபோசலுக்கு வந்து நம்மால கன்ஃபார்ம் நான் இந்த மாதிரி நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்றதும் அப்படியே அந்த எபிசோட் அப்படியே கண்ணில் நினைக்கிறது. இது வந்து சொல்லலாம்ல, இது வந்து டாக்டர் ஸ்டோன் பண்ண ஸ்டூடியோ தான் இந்த அனிமேஷன் பண்றாங்க. அனிமேஷன் வைஸ் இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு சொல்லுவாங்கல்ல. ஓ எனக்கு நீங்க சொல்றதே இப்ப எனக்கே தெரியும் ஃப்ராங்கி. இது புதுசா இருக்கு. டாக்டர் ஸ்டோனுமே இப்பதான் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. சீசன் ஃபைனல் சீசன் நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அதான் அப்ப அவங்க தான் எது பண்ணிருக்காங்கன்னா அனிமேஷன்ல பக்காவா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சிஸ்டர் செவன்ஸ் பாத்திருக்கீங்களா? சிஸ்டர் செவன்ஸ் த வே ஆஃப் ஹவுஸ் ஹஸ்பண்ட் நினைக்கிறேன் வந்து. அதமே சீரிஸ் பார்த்துதான் இது வந்து இன்னும் இந்த ட்ராக் உங்களுக்கு ஈஸியா இருக்கு சொல்லுவாங்கல்ல. இதே ஜானர் தான் வந்து மோரோர் இது வந்து சேம் ஜானர் தான் நினைக்கிறேன் வந்து. ஆமா நானுமே அந்த 2 அனிமையுமே பாத்திருக்கேன். நீங்க சொன்ன அப்படியே இருக்கு. என்ன கொஞ்சம் சூப்பர் போஸ் மிக்ஸ் ஆகிருக்கு, வித்தியாசமா இருக்கு. பட் ஆனா இது சிஸ்டர் செவன் பாத்துட்டே இல்ல. சிஸ்டர் செவன் வந்து ஒரு பக்கா சீரிஸ். அது வந்து ஜாப்பனீஸ்ல சீரிஸ் கிடையாது, அது வந்து சைனீஸ். அது வந்து எபிசோட் ரேஷியோ ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தான் ஓடுது வந்து. ஆனா அது காமெடின்றது பக்காவா இருக்கு சொல்லுவாங்கல்ல. அந்த காமெடி ஃபீல் எனக்கு வந்து நம்ம வந்து சக்கமோட டேஸ்ல வந்துச்சு வந்து. நம்ம இந்த சிஸ்டர் செவன் பத்தி இன்னொரு வீடியோ நம்ம போடுவோம். நம்ம கம்பல்சரி பேசுவோம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் டேஸ் முடிச்சுக்குவோம். இது ரொம்ப நேரம் நம்ம கான்வர்சேஷன் மாதிரி போகுது. நம்ம செகண்ட் டேஸ் இதோட முடிச்சுக்குவோம். ஆமா முடியும் முதல்ல. வியூவர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா செகண்ட் டேஸ்ங்கிறது நீங்க தாராளமா ட்ரை பண்ணக்கூடிய அனிமி. இந்த வருஷத்தோட ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அனிமி இது வரப்போகுது. ரெக்கமெண்டேஷன். ஆமா டெஃபினட்டா நீங்க பாக்கலாம். சோ அதனால நீங்க இந்த செகண்ட் டேஸ் உங்களுக்கு எப்ப ஃப்ரீ டைம் இருந்தா நீங்க பாருங்க, ஜாலியா பாக்கலாம். அவ்வளவு நல்ல அனிமி. அதான் இது அதை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ கொடுக்கணும்னு தோணுச்சு. அடுத்த எபிசோட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்குமே நாங்க அந்த எபிசோட் ஸ்பெஷல் ரிவ்யூ தருவோம். மேபி நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ நாங்க சீக்கிரமா போடுறதுக்கு ட்ரை பண்றோம். ஓகே கைஸ், உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறுறது மிஸ்டர் எரின் ஏகர் அண்ட் ஃப்ராங்கி.